ஒரு தலைவன் பதவி ஏற்ற உடனேவே அந்த மாற்றத்தை மக்களால் ஃபீல் பண்ண முடியணும். இது வரைக்கும் தமிழக மக்கள் ஃபீல் பண்ணாத நிறைய விஷயங்களை விஜய் எடுத்தோடனே சிக்ஸர் தான் அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அதுக்கு உதாரணமாக திருச்சியில் எஸ்பி செல்வரத்னம் அவர்கள் ஒரு 300 ரவுடிங்களெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அந்த எஸ்பி ஆஃபீஸில் பார்த்துக்கோங்க, சட்டம் ஒழுங்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, இனிமேல் உங்கள் ஆட்டங்கள்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது, உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கை மதிச்சே ஆகணும், உங்களோட அலச்சாட்டியம் போய் லஞ்சம் வாங்குறது அங்கே இங்கேன்னு போய் கலாட்டா பண்ணுறதுல பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு உறுதி கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயம் உண்மையாலுமே பாராட்டுதல் கூடியது. விஜய் மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்திருக்கு. இதுவும் இல்லாமல் ரொம்ப ரசித்த விஷயம் என்னென்னா, வித்தின் 2 days டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூட ஆரம்பிச்சதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். உண்மையாலுமே இதுவரை இதை எந்த அரசியல்வாதிகளும் தொட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? அதிகப்படியான வருமானம் வர்றதுங்கிறதே அந்த மதுபான டாஸ்மார்க்கில் தான். அது அவ்வளோ சீக்கிரம் எந்த அரசியல்வாதியும் மூடணும்னு பார்க்க மாட்டான். மு.க. ஸ்டாலின்னா காசு 10 ரூபா பாட்டில், நம்ம செந்தில் பாலாஜிலாம் இருக்கார் இல்லையா, அதில் தான் காசு கொட்டும். அதை தைரியமாக காசு நிறையா வருதுன்னு தெரிஞ்சு கூட விஜய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோவில், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வரைக்கும் இருக்கிற 717 டாஸ்மார்க் கடையை மூட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கார். அதில் அவ்வளோ காசு நம்மளால் சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சர் இந்த முடிவை எடுக்கிறாருன்னா விஜய் ஆட்சியின் மீது நம்பிக்கை நமக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. உண்மையாலுமே விஜயை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. மக்களுக்கு விஜய் ஆட்சியின் மீது ஒரு பயங்கரமான ஒரு பிடிப்பை கொடுத்துருக்குங்கிறத அடித்து சொல்லலாம். எந்த அரசியல் தலைவனும் எந்த அரசியல்வாதிகளும் இதுக்கு முன்னாடி செய்ய துணியாத ஒரு மிகப்பெரிய சம்பவம்னே சொல்வேன்.